எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான பாய் வீட்டு கல்யாண ஸ்டைல் சிக்கன் தம் பிரியாணி வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது நம்ம அரைச்சிடலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுதில் நம்ம என்னென்ன சேர்த்துருக்கோன்னா 100 கிராம் பூண்டு, இந்த உரிச்சதுக்கப்புறம் தான் இந்த அளவு சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் 100 கிராம் இஞ்சி, அதுக்கப்புறம் 30 கிராம் அளவு முந்திரி பருப்பு. இந்த 3 பொருட்களையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி ஒரு நல்ல பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தான் நம்ம இந்த பிரியாணிக்கு யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி இஞ்சி பூண்டு விழுது வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த இஞ்சி பூண்டு விழுதில் வந்து நான் வந்து நம்ம ஒரு சின்ன டம்ளர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். ஓகே, இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து உங்களுக்கு இருக்கணும். ஓகே, இனி வந்து பிரியாணி வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பிரியாணி வந்து நாம் இன்றைக்கி கடலெண்ணெய் அதுக்கப்புறம் வந்து நெய் ரெண்டும் சேர்த்து செய்ய போகிறோம். ஒரு பாத்திரத்தில் 8 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நான் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். 8 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம வந்து நெய் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு கடலை எண்ணெய் அப்புறம் நெய் வந்து சேர்த்தாச்சு. இந்த எண்ணெய் காஞ்சிட்ருக்கப்பயே இதில் வந்து 3 பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கிறேன், மீடியம் சைஸு. அப்புறம் 3 இன்ச் அளவு பட்டை. இந்த பட்டையோட அளவு பார்த்திங்கன்னா 8 கிராம் அளவுக்கு இருக்குது. இனி இதிலேயே வந்து 14 ஏலக்காய், 14 கிராம்பு, தேவையான மசாலா பொருட்கள் வந்து சேர்த்தாச்சு. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்குது. இனி வந்து எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும், அது வர நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காய ஆரம்பிச்சிருச்சு. இனி இதில் வந்து ஒரு 200 கிராம் அளவு நம்ம வந்து பல்லாரி வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறோம். நீங்கள் வந்து 2 மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இனி இந்த பல்லாரி வெங்காயம் வந்து நல்லா வந்து எண்ணெயில் வந்து வதங்கி ஒரு ஃப்ரைடு ஆனியன் ஸ்டேஜுக்கு வரணும். இதுக்கு வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து 15 to 20 நிமிஷம் ஆகும். அது வரை வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு எதுவும் சேர்த்துறாதீங்க. அதே மாதிரி வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் வேகமாக வதங்கணும்னு சொல்லி அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரைடு ஆனியன் ஸ்டேஜ் வரது வரை நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கி ஃப்ரைடு ஆனியன் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இனி இதில் வந்து நம்ம 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணது வந்து சேர்த்துக்க போகிறோம். இது வந்து கிட்டத்தட்ட 200 கிராம் அளவு இருக்குது. இதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இனி இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கணும், அதோட பச்சை வாசனை போகணும், அது வர நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த தக்காளி வதங்கிட்டு இருக்கப்போ இதில் வந்து ஒரு 4 பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் இதிலே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நம்ம தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். நீங்கள் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 3/4 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஓகே, இனி வந்து இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனை போகிறது வரை நம்ம வெயிட் பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு 3 to 5 நிமிஷம் ஆகும், அது வரை நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு, இதோட பச்சை வாசனை வந்து போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு விழுது வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்தாச்சு. இனி இதை வந்து லைட்டாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இனி இது வந்து ஒரு 1 நிமிஷம் வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும், அது வரை நம்ம வெயிட் பண்ணலாம். அப்பப்போ அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. இனி 1 நிமிஷம் ஆகட்டும். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்ச ஜாரில் வந்து நம்ம ஒரு சின்ன டம்ளர் இருக்குது பார்த்திங்கன்னா, அதில் வந்து ஒரு 3/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா அலசி வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன். இனி இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இனி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிறது வரை வெயிட் பண்ணலாம். இதுக்கு வந்து 5 to 7 நிமிஷம் ஆகும். அது வரை அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. ஓகே, இனி இந்த பச்சை வாசனை போகிறது வரை நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருந்த இஞ்சி பூண்டு மசாலாவோட பச்சை வாசனை வந்து போயிடுச்சு. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிருச்சு. இனி இதில் வந்து நம்ம ஒரு 200 ml அளவு வந்து தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கலாம். இனி இந்த தயிர் வந்து நல்லா வந்து இந்த எண்ணெயிலே வதங்கணும், வதங்கிட்டு இதோட பச்சை வாசனை போகணும். அதுக்கு வந்து ஒரு 5 to 7 நிமிஷம் ஆகும், அது வரை நம்ம வெயிட் பண்ணலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இனி இதிலே வந்து அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, நான் வந்து ரெடிமேட் கரம் மசாலா தான் யூஸ் பண்ணுறேன். ஆச்சி கரம் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன் நான்.
இதுலேயே 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இனி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த உப்பு வந்து நம்ம சாதத்துக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த கிரேவிக்கும் தான் சேர்த்துருக்கோம். சிக்கனுக்கோ இல்லை வந்து மட்டனுக்கோ வந்து நம்ம தனியாக சேர்த்துக்க போகிறோம். இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இந்த மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த மசாலா நல்லா வந்து வதங்கிடுச்சு. எண்ணெய்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. இதுதான் வந்து ஒரு கரெக்டான ஸ்டேஜ். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வரணும், மசாலாலாம் வதங்கியிருக்கணும். இனி இதில் வந்து ஏற்கனவே வந்து நல்லா கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் 30 கிராம் அளவு வந்து மல்லி இலைகள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். அதாவது வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து கரெக்டாக வரும். இறுக்கி பிடிச்சிங்கன்னா அந்த மல்லி இலைகள் வந்து இதை வந்து சேர்த்துக்கலாம். இதிலே வந்து அரை கைப்பிடி அளவு வந்து புதினா இலைகள் சேர்த்துக்கிறோம். இதோட வந்து வெயிட் பார்த்திங்கன்னா 10 கிராம் அளவு இருக்குது. மல்லி புதினா இலைகள் சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து ஒரு நிமிஷம் வந்து எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கட்டும். அது வரை நம்ம வெயிட் பண்ணலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஏற்கனவே நல்லா கழுவி அலசி வச்சுருந்த சிக்கன் வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். நாம் இன்றைக்கி வந்து 1.5 கிலோ சிக்கன் வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறோம். இந்த மசாலாவுக்கு வந்து நீங்கள் வந்து 1 கிலோ சிக்கன்லேருந்து 1.5 கிலோ சிக்கன் அளவு வரை நீங்கள் சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டீஸ்பூன் அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இனி இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் வந்து இந்த சிக்கன் வேகிறது வரை வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். நான் எடுத்துருக்க சிக்கன் வந்து வேகிறதுக்கு வந்து எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து 20லேருந்து 25 நிமிஷம் ஆகும். நீங்கள் எடுத்துருக்க சிக்கன் வந்து எந்த அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் வேகுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து 15லேருந்து ஒரு 25 நிமிஷத்தில் வந்து எந்த சிக்கனாலும் நல்லா வெந்துடும். ஓகே, இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சிக்கன் பீசஸை வந்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இனி வந்து இது வந்து மூடி வச்சு நல்லா கொதிக்க விடலாம். இந்த சிக்கன் பீசஸ் வந்து நல்லா வேகிறது வர. இந்த சிக்கன் வெந்தது நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 2.5 லிட்டர் அளவு வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் நான். இனி இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க விட்டு அது வரை நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம வந்து பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருந்த தண்ணியும் வந்து இதில் சேர்த்துருக்கனால வந்து தண்ணி வந்து கலர் வந்து வெள்ளையாக இருக்குது. ஓகே, இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அது வரை நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் வந்து நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சுருந்து வடிகட்டி வச்சுருந்த 1 கிலோ பாஸ்மதி அரிசி வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசி வந்து உள்ளே சேர்த்தாச்சு. இனி இது வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து இந்த தண்ணியில் வந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம வடித்து வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு மேலே வந்து இந்த ரைஸை வந்து வேக வச்சிடாதீங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இனி இந்த ரைஸை வந்து நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 70% வந்து வெந்திருக்கும், கம்ப்ளீட்டாக வெந்திருக்காது. இனி இதை வந்து நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருந்த வந்து சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. என்னெல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி சிக்கன் வந்து நல்லா வெந்து என்னெல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துருக்கணும். எனக்கு வந்து இது வந்து 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கிறோம். லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு அதை வந்து லைட்டாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இனி வந்து ஒரு நிமிஷம் வந்து இந்த கிரேவி வந்து அடுப்பிலே இருக்கட்டும். அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இனி இதில் வந்து நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுருந்த அந்த ரைஸ் வந்து சேர்த்துக்கணும். இந்த ரைஸும் வந்து நல்லா வந்து சூடாக இருக்கணும். அது மாதிரி இந்த கிரேவி வந்து சூடாக இருக்கணும். அதாவது ரைஸ் வடித்த ஒரு நிமிஷத்துலேயே வந்து இந்த கிரேவியில் சேர்க்குற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. நீ வந்து வடித்து வச்சுருந்த ரைஸ் வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். இனி வந்து இந்த ரைஸ் வந்து உடையாத மாதிரி வந்து சைடில் கூடி வந்து கிண்டி விட்டுக்கலாம். இந்த கிரேவியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் சைடில் கூடி. இனி இந்த அரிசி வேகிறதுக்கு இன்னும் நல்லா, அதாவது 100% வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம வந்து ஏற்கனவே வந்து சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கோம். அதை வந்து இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம். இனி வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நாம் இன்றைக்கி வந்து 1 கிலோ அளவு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கோம். எனக்கு அது வந்து நம்ம ஊர் சின்ன டம்ளரில் 6 டம்ளர் அளவு வந்து வந்தது. இனி வந்து இந்த 6 டம்ளருக்கு வந்து நான் 1 டம்ளர் அளவு மட்டும் சுடு தண்ணி ஊற்றிக்க போகிறேன். அதாவது 1:6 ரேஷியோவில் வந்து ஊற்றிக்க போகிறேன். இந்த பிரியாணி பாத்திரத்தை ஒரு அலுமினியம் ஃபைலில் வந்து நல்லா கவர் பண்ணிவிட்டு ஓவனில் வச்சு நம்ம தம் போட போகிறோம். ஓவன் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம 450 ஃபாரன்ஹீட்டில் வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிட்டோம். இனி வந்து இந்த பிரியாணி பாத்திரத்தை வந்து ஓவனுக்குள்ளே வந்து 450 ஃபாரன்ஹீட்டில் வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து வச்சுருக்க போகிறோம். 20 நிமிஷம் கழித்து ஓவன் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 நிமிஷம் ரெஸ்டிங் டைம் கொடுத்துட்டு அந்த 10 நிமிஷம் கழித்து வந்து நம்ம ஓவனில் வந்து இந்த பிரியாணி பாத்திரத்தை எடுக்க போகிறோம். ஆக மொத்தம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் வந்து ஓவனில் வந்து இந்த பிரியாணி பாத்திரம் இருக்க போது. அதில்
உங்களுக்கு வந்து ஓவன் இல்லை அப்படின்னா ஒரு தோசைக்கல் வந்து ஹை ஃப்ளேமில் வந்து நல்லா காய வச்சுட்டு இந்த பாத்திரத்தை வந்து அதை வச்சுருங்க. இது மேலே வந்து ஒரு நல்ல ஹெவியான ஒரு வெயிட் போட்டுட்டு 15 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லையும் அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேம்லையும் வச்சிங்கன்னா அழகாக தம் ஆயிரும். நம்ம சேனலில் உள்ள தலப்பாக்கட்டி மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறதுல வந்து தம் ப்ராசஸ் வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, இனி இதை வந்து ஓவனில் வச்சுட்டு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம எடுத்துடலாம். அரை மணி நேரம் வந்து தம்மில் வச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து வெளியில் வந்து ஓப்பனில் வச்சுருந்தோம், நல்லா ரெஸ்டிங் டைம் கொடுக்கறதுக்காக. மொத்தம் வந்து 40 நிமிஷம் ஆயிடுச்சு. இனி இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா சுட சுட ஆவி பறக்க வந்து ஒரு அருமையான சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இனி இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா சூடாக இருக்கப்போ வந்து நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சைடில் கூடி வந்து கிண்டி விட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து இந்த ரைஸ் வந்து உடையாமல் இருக்கும். ஒரு அருமையான சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எங்கள் சேனல் டிஸ்க் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா எங்கள் சேனல் டிஸ்க்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனல் டிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.